அருமையான மாணவ செல்வங்களே, இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நல்ல ஆசிரியருக்கான இலக்கணம். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து எப்படி ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் சொல்கிறார். அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சரியாவா? குலன் அருள் தெய்வம் கொள்கை மெய்மை கலைபயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலைமலை நிறைகோள் மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைப்பவ நூலுரை ஆசிரியர் அன்னை என்கிறார் பவனந்தி முனிவர். இந்த நிறைகோள் குலன் அருள் அப்படின்னா நற்குடி பிறப்பு. ஒரு ஆசிரியர் நல்ல குலத்தில், அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும். இரக்க உணர்வு, மாணவர்களிடமிருந்து இரக்க உணர்வோடு இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடு, ஆசிரியர் பக்தியோடு, ஒரு இறை பக்தியோடு இருக்க வேண்டும். பொறுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருந்தும் தன்மையோடும் பொறுத்துக்குடைய தன்மையோடும் இருக்க வேண்டும். பல நூல்களை கற்று தெளிவோடு இருக்க வேண்டும். தெளிந்த அறிவோடு இருக்க வேண்டும். சுவைப்பட, ஆறாவது என்ன சொல்கிறாருன்னா சுவைப்படவும், முக்கியமாக இதை தான் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பெடுக்கும் பொழுது சுவைப்படவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அடுத்து இந்த குணங்களை கொண்டு இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் என்பது உண்மையாகவே ஒரு புனித பணி. அதானேமா, இந்த ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரியர்னா யார்? அந்த ஆசிரியர் வார்த்தையை சொல்ல நம்ம பிரிக்கும் பொழுது எப்படி? ஆசு கூட்டல் இயர், ஆசிரியர். அந்த ஆசுனா என்னது? குற்றம். இயர்னா என்னது? நீக்குபவர். குற்றத்தை நீக்குபவர் தான் என்னது? ஆசிரியர் என்பதால் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமணி, புனித பணி. அருமையான ஆசிரிய பெருமக்களுக்கும் எதிர்காலத்தில் ஆசிரிய பணியை அறிவு பசியாக போக்கிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் சமூகங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.